இதே மாலைக்கண் நோயை வச்சே நடிகர் வைபவ் நடிப்புல சிக்ஸர்னு ஒரு படம் வந்துச்சு. என்னதான் அந்த படமும் மாலைக்கண் நோய் இருக்கிற ஒருத்தருடைய பிரச்சனைகளை சொல்லுச்சு அப்படின்னாலும் மாலைக்கண் நோய் அப்படின்னு சொன்னா நம்ம ஞாபகத்துக்கு வர்றது நம்ம கவுண்டமணி காமெடி தான். ஒண்ணு மிச்சம்டா, கரண்ட் பில்லு நான் கட்டினதே இல்லடா. சரி, காப்பி அடிக்கிற நோயெல்லாம் வேணாம், நாம நமக்குன்னு ஒரு நோய் வச்சுப்போம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு போல வைபவ். உடனே டானாங்கிற ஒரு படத்துல பியூபர் போனியான்னு சொல்லப்படுற குரல் கோளாறு நோயில அவதிப்படுறவரா நடிச்சிருப்பாரு. இதுக்கு பியூபர் போனியான்னு பேர். ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு இருக்கிற ஹீரோக்கு இந்த நோய் வந்து அவரோட குரல் அப்பப்ப பெண் குரலா மாறும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசியிருக்கும். பொதுவா இந்த மாதிரி நோயை அடிப்படையா வச்சு படங்கள் வர்றப்ப பார்ப்போம், அப்படியே அதை கடந்து போயிருவோம், அதை பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த லிஸ்ட்டை எடுக்கிறப்பதான் எங்களுக்கே அடடே என்னடாது பண்டிகை காலத்துல புதுசு புதுசா ரகரகமா ட்ரெஸ்ஸுங்க வர்ற மாதிரி தமிழ் சினிமாவில் இத்தனை படங்கள் இத்தனை விதவிதமா நோய்களை வச்சு பண்ணியிருக்காங்களேன்னு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதை தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இந்த வீடியோ பண்ணோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.